ஹாய் கைஸ், இன்றைக்கி வீட்லேயே ஹோம்மேட் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பால் குண்டான ஸ்டவ் மேலே வச்சாச்சு, கேஸ் ஆன் பண்ணியாச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு பாலை கொஞ்ச நேரம் கலக்கிட்டு இருக்கலாம். பால் ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. ஸ்டார்டிங் கொதி வரும்போது தான் நம்ம வினிகரை ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் கொதிக்கிறது உங்களுக்கே தெரியும் நல்லா. அந்த ஸ்டேஜில் கொதிக்கும் போது ஒயிட் வினிகர் 4 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிவிட்டு அதை பொறுமையாக மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இருக்கும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் திரிகிறது உங்களுக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். வினிகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் பால் திரிகிறது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ திரிஞ்சிருக்குன்னு என்னோடய வீடியோ பாருங்கள். அதில் எவ்வளோ திரிஞ்சிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு பால் திரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் கிளாத் எடுத்து அந்த திரிஞ்ச பாலை மட்டும் தண்ணியை கீழே வடிகட்டின மாதிரி எடுத்துகிட்டு அந்த ஒயிட் கலர் கிளாத்தில் வச்சுட்டு நல்லா அதை எல்லாமே எடுத்துகிட்டு உள்ளே வச்சு நல்லா பிழிஞ்சிடணும். அதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அதை நல்லா பிழிஞ்சிட்டு கட்டிட்டு ஏதாச்சும் அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பொருள், என்ன உங்கள் வீட்டில் வெயிட்டான பொருள் இருக்கும் அதை வச்சிடணும். ஏன்னா அப்போ தான் அந்த தண்ணி எல்லாம் வெளியே போகும். அப்போ தான் பன்னீரோட கரெக்டான பதம் வரும். அதனால் நம்ம அது மேலே கொஞ்சம் நார்மல் வாட்டர் இது பண்ணிக்கிறோம். நார்மல் வாட்டர் பண்ணால் நம்ம நல்லா கை வச்சு இது பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சூடாக இருக்கும். ஸோ நம்மளால் கை வைக்க முடியாது. அதனால் நான் கொஞ்சம் நார்மல் வாட்டர் மேலே ஊற்றிட்டு அதை கரெக்டாக ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ நான் மூடிடுறேன். நல்லா கட்டிட்டு அதை நல்லா கட்டிக்கிறேன். காற்று போகாத அளவுக்கு கட்டிட்டு ஏதாச்சும் கிச்சன் ரூமில் வெயிட்டான பொருள் இருக்கும். நான் எங்கள் வீட்டில் மிளகு இடிக்கிற இதுவை எடுத்து நான் மேலே வச்சுக்கிறேன். அதை ஒரு 10 to 30 minutes அப்படியே விட்டுடலாம். எதுவுமே பண்ண வேணாம். அதில் இருக்க தண்ணி அந்த வெயிட்டில் மேலே வச்சதுனால கீழே எல்லாமே தண்ணி வந்துடும். இப்போ நம்ம 10 to 13 minutesக்கு அப்புறம் பார்த்தோன்னா நம்மளோட பன்னீர் சூப்பராக வீட்டிலே ரெடி ஆகிருக்கும். இப்போ நீங்களே பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அந்த துணியெலாம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் பன்னீர் ரெடி. இதை நான் இப்போ கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் கட் பண்ணும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும். நான் ரொம்ப கூட ப்ரெஷர் கொடுக்காம தான் கட் பண்ணுறேன். லைட்டாக நான் அதை ப்ரெஸ் பண்ணி கூட காட்டினேன். பார்த்தீங்களா, அது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கட் பண்ணும் போதும் தெரியும். நான் லைட்டாக தான் கட் பண்ணுறேன். அது அவ்வளோ அழகாக கட் ஆகுது. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற பன்னீருக்கும் வீட்டில் இருக்க பன்னீருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அதில் என்னென்ன கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியாது. நம்ம வீட்டில் வாங்கி நம்மளே பாலில் ரெடி பண்ணும்போது இட்ஸ் ஸோ ஹெல்தி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சமைச்சு கொடுங்க. சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ.